சொல்லுகிறார், மருத்துவர் எழுதி கொடுத்த அந்த மருந்து சீட்டை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படி பலவிதமான பயங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனுக்கு பயப்படுகிற பயம், இன்னொன்று உலகத்திற்கு பயப்படுகிற பயம். அன்பானவர்களே, எது நமக்கு கண்ணியை வருவிக்கும், எது நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும், எது ஞானத்தின் ஆரம்பம், எது அழிவின் ஆரம்பம்? தானியேல் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அன்பானவர்களே, அந்த கையுறுப்பை கண்டபோது ராஜா மாத்திரமா பயந்தான், அந்த இடத்தில் இருந்த சகல பிரபுக்களுமே பயந்தார்கள். ராஜா பயந்தது மாத்திரமல்ல, அங்கிருந்த ஞானிகள் எல்லாம் அந்த கையுறுப்பி எழுதின அந்த எழுத்தை வாசிப்பதற்கு, அதன் அர்த்தத்தை சொல்ல பயந்தபோது ராஜா இன்னும் அதிகமாக பயப்படுகிறதே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவன் ஏன் பயப்பட வேண்டும்? நம்முடைய உணர்வுகள் நம்முடைய மனசாட்சியோடு தொடர்புடையது. நம்முடைய உணர்வுகளை நாம் எத்தனை தான் மூடி மறைத்தாலும், நாம் பாவம் செய்யும்போது மனசாட்சியில் எழுகிற உணர்வுகளை, மனசாட்சியே நமக்கு விரோதமாக கூக்குரலிடும். நமது மனசாட்சியில் தோன்றுகிற பயத்தை நாம் ஒருபோதும் அடக்கி வைக்கவே முடியாது. நாம் பாவம் செய்யும்போது முதல்ல நமக்கு பயம் முகத்தில் தான் தோன்றுகிறது, அதற்கப்புறம்தான் அது செயலிலே வெளிப்படுகிறது. ஆகவே தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு மாத்திரமே திட நம்பிக்கை உண்டு. தேவனுக்கு விரோதமாய் நாம் நடப்போம் என்று சொன்னால் நாம் விரோதிகளாகவே மாறிவிடுவோம். அன்பானவர்களே, அந்த ராஜாவாகிய பெல்சாத்சார் தெரிந்தே அவன் தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்தான். ஆகவே அவன் தனக்கு தானாகவே அவன் விரோதியாக மாறிவிட்டான். பாருங்க, அவனை பயமுறுத்துவதற்கு ஒரு விரலே போதுமானதாக இருந்தது. அந்த விரல்களை அவன் கண்டபோது அவனுடைய முகநாடி வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் எல்லாம் அவனை கலங்க பண்ணினது. மொத்தத்தில் அவன் ஆடிப்போனான். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரங்களில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் பொதுவாக நம் டைனிங் டேபிளில் பாத்திரத்தோடு பாத்திரமாக, நாம் பேப்பரோடு பேப்பராக, இன்னும் சொல்லப்போனால் குப்பையோடு குப்பையாக நம்முடைய வேதாகமத்தை நாம் வைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதாகமம் அது சாதாரண புத்தகம் அல்ல. அது தேவ வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டு நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருப்பதற்கு காரணம், நாம் எல்லாவற்றிலும் நாம் தேறினவர்களாக மாற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நாம் எல்லாவற்றிலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நற்கிரியைகளையும் செய்வதற்கு நாம் தகுதியுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் வேதம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்ற வேண்டுமானால் வேதத்தை தவிர வேறு எந்த மாற்று பொருளுமே கிடையாது. அப்படிப்பட்ட வேதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் எழுந்து நாம் வாசித்து அந்த வேத வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து வழிநடத்தக்கூடியதாக, நம்மிடத்தில் பேசக்கூடியதாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த நாள் முழுதும் நாம் எங்கு செல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அன்பானவர்களே, வேதத்தை வாசித்து அதன்படி வாழ நாம் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாக மாற முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம்.
எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் நீதி தேவன். வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன் நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன் நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து
மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்பில் பசும்பில் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்பில் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 32வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 32:1. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதல்னாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அன்பானவர்களே, ஒரு வயதான பாட்டியுடன் அந்த பாட்டியுடைய பேரனும் பேத்தியும் இருந்தார்கள். அந்த வீட்டில் அவர்கள் ஏராளமான வாத்துக்களை வளர்த்து வந்தார்கள். அந்த வாத்துக்களை வளர்ப்பது தான் அந்த பாட்டியுடைய வேலையாக இருந்தது. ஒரு நாள் அந்த சிறுவன் கோழி குச்சியை வைத்து விளையாடி கொண்டிருக்கும்போது அந்த கோழி குண்டை வேகமாக அடித்தபோது ஒரு வாத்தின் தலையில் பட்டு அந்த வாத்து அப்பொழுதே அது காயம்பட்டு சுருண்டு விழுந்து செத்து போனது. அப்பொழுது அந்த சிறுவன் மிகவும் பயந்தான். பாட்டி கண்டால் தன்னை அடித்து விடுவார்கள் என்று நினைத்து அவன் பயந்து போய் அந்த இடத்திலேயே அந்த வாத்தை எடுத்து புதைத்து போட்டான். அது யாருக்கும் தெரியாதென்று அவன் நினைத்தான். அன்று இரவு சாப்பிட்டு விட்டு அவனுடைய சகோதரி
அவன் தட்டுகளை எல்லாம் கழுவும்படி அவனுக்கு ஒரு உத்தரவை போடுகிறாள். அப்பொழுது அவன் மறுக்கிறான். நான் என்ன, நீ புதிதாக என்னிடத்தில் வேலை கொடுக்கிறாய், நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி என்று சொன்னான். அப்பொழுது அந்த சிறுவனை பார்த்து அந்த சகோதரி சொல்லுகிறாள், நீ கொன்று புதைத்த நான் வார்த்தை குறித்து நான் பாட்டியிடம் சொல்லிவிடுவேன் என்று சொன்னான். உடனே அவன் பயந்து போய் அந்த பாத்திரங்களை எல்லாம் அவன் கழுகினான். ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி அவள் வேலையை கொடுப்பால், அவன் செய்து கொண்டே வந்தான். எத்தனை நாள் இப்படி வேதனைப்படுவது என்று சொல்லி அந்த சிறுவன் கலங்கி கொண்டே இருந்தான். அப்பொழுது ஒரு நாள் அந்த பாட்டியிடம் சென்று அவன் தன்னுடைய தவறை சொல்லிவிட்டான். பாட்டி, ஒரு வாத்து காணாமல் போனதல்லவா, அது நான் கோழிக்குண்டு விளையாடி கொண்டு இருக்கும்போது தவறுதலாக அந்த வாத்தின் தலையில் பட்டு அந்த வாத்து செத்து போனது, நான் அதை புதைத்து போட்டேன், நீங்கள் என்னை அடிப்பீர்கள் என்று நினைத்து நான் சொல்லவில்லை என்று சொல்லி பாட்டியிடம் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டான். அந்த பாட்டியும் அவனை மன்னித்து அவனை அணைத்து முத்தமிட்டு, இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். தவறு செய்தால் உடனே அதை சொல்லி அறிக்கையிட வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொல்லி பாட்டி சொன்னார்கள். இதை அறியாத அந்த சகோதரி அன்று இரவும் அவனுக்கு கடினமான வேலைகளை சொன்னாள். அப்பொழுது அந்த சிறுவன், என்னால் அந்த வேலைகளை எல்லாம் செய்ய முடியாது, அப்படி நீ வேணும்னால் பாட்டியிடம் போய் சொல்லு, அந்த கோழியிடமும் போய் சொல்லு அப்படி என்று சொன்னான். அப்பொழுது அந்த சகோதரி சொல்லுகிறாள், பாட்டி வாத்து என்று சொல்லி பழைய கதையை அவள் தொடங்குகிறாள். அப்பொழுது நான் பாட்டியிடம் அதை சொல்லிவிட்டேன், பாட்டியிடம் நான் மன்னிப்பும் பெற்றுவிட்டேன் என்று சொன்னான். அன்பானவர்களே, நாம் அடக்கி வைக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நம் பாவங்களை செய்து அதை நாம் அறிக்கையிடாமல் அடக்கி வைக்கிற போது கதறுதலும் துக்கமும் பயமும் தான் ஏற்படுகிறது. ஆனால் தேவனுடைய கரங்கள் அணைக்கிற கரங்கள். ஆனால் நாம் பாவத்திலிருந்து பாவத்து நிமித்தம் தேவனுடைய கரமே நமக்கு விரோதமாய் மாறி நம்மீது அதை பாரப்படுத்துகிறது, நம்மை வேதனைப்படுத்துகிறது. ஆனால் நாம் பாவத்தை நாம் அறிக்கையிட்டு விட்டு விடும்போது நம்முடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக மாறுகிறது. அதே சமயம் தேவன் நம்மை மகிழ்ச்சியாக்கி நம்முடைய எலும்புகளையும் நினமுள்ளதாக மாற்றுவார். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக வாரி நம்முடைய மகிழ்ச்சியை குலைத்துவிடும். நம்முடைய பாலைவன வாழ்க்கையை அது சோலைவனமாக